Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா chow chow வச்சு ஒரு தயிர் பச்சடி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாங்க அந்த தயிர் பச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு chow chow எடுத்திருக்கேன். இது நியர்லி 150 கிராம்ஸ் இருந்துச்சு. அதை நீங்கள் சின்னதாக நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண chow chowவை இப்போ ஒரு பேனில் போட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நம்ம இப்போ குக் பண்ண போகிறோம். மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா ஈஸியாக குக் ஆயிரும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு மசாலா செய்திடலாம். அதுக்கு அரை கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக இப்படியே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட chow chow நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்த chow chowவில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரை நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இது கூட நம்ம ஒரு 3 பல் பூண்டை சதைச்சி சேர்த்து 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. அது ஆறுனதுக்கப்புறமா அது கூட அரை கப் நல்ல கட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உப்போட டேஸ்ட் பார்த்துட்டு சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதில் எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க. அது கூட அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு பொரிய ஆரம்பித்ததும் ஒரு 2 காஞ்ச வத்தலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நம்மளோட பச்சடியில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட chow chow தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.